அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? நீ இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ. சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக், சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள், நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல செவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி மாண்டி. தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன். இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு? அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாமா? நான் உன்னை பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று. அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கென்னு ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது.
சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ ஆமாம், தங்க ஜெல்லி. என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் செய்ய முடியலை. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன, இது அருவருப்பாக இருக்கிறது. மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன, ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், திஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன? என்ன? பார்த்ததற்கு நான் நன்றி. அதிர்ஷ்டசாலி. ஆமா, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும், மன்னிக்கவும். இதுவும் என்னால். இது எப்படி சாப்பிட சப்போஸ்ட்? நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இடப் போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர். என்ன? அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ, ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி. ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ, பசங்கள். ஓ, எனது முறை. இனி நான் மேலிருந்து துவங்குவேன்.
கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன், என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, மிக்க நன்றி. இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம். மேலும் உங்களுக்கு சென்றது. எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேணும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ, நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்கே இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ, சரி. மைலிட இருந்து ஒரு மெந்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ, ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம். மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம்,
பார்ப்போம். சரி, தர்பூசணி ஜெல்லி, அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். உன்னை பார்க்க வேண்டாம். மிகவும் சுவையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸ உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரிட்னி, இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா வெறிக்கணும். One of practicing Branantes sprays is more than trees away widow. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்க பாருங்கள், இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை, சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. பல்காக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன்.
நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா, இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்ட் எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலைமதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்தவன். என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை. பயங்கரமான முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குதே. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி. நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது?
என்ன பிளான் வேலை செய்கிறது மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன நீங்கள் பெற்றது உங்களுக்கு பாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரை போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். பூ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம் பாவம் மைக். ஒன்றே ஒரு சரி. கல்தான். ஐயோ, நான் தாங்கள் எரிகிறேன். விட்டுவிட்டோம். நான் வெடிக்கப் போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை. இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க. என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, பாருமரியிடம் என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ். நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா. சாக்லேட் எங்க? அப்படியா? முடிவானது. உச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்பா சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே. இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல. இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடி ஆகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சிலான் சில்லுன உணவுகளை கண்டுகோ. சுபாசுவின் ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ். வெலையை நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். ஓ, விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன? என் திறக்க முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க.
சரி ஆமா நான் நம்ம என்ன நினைக்கிறேன் செய்வோம் மிதவை. அவளுக்கு உதவணும் இவரை வழியில் முயற்சிப்போம் நான் விழுகிறது நினைக்கிறேன். வேலை செய்தது நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறே சில்வர் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும் எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள் வாங்க மியா சாப்பிடு இது ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள் இந்த இரும்பு கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும் நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும் சைபால் நீங்க செத்து விடலாம் நீங்க போகிறீங்க. ஆம் இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது சேனைகளே உண்மையான பட்டாணி வெறித்தி அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது மைக் இப்போது உங்கள் முறை சரி நான் என்ன சிந்திக்கலாம் என்னிடம் இரும்பு இருக்கு சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன் வாவ் எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ மைக் சரி இது உன் தருணம் மேரி ஓ எனக்கு ஒரு யோசனை உள்ளது அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன் அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன் ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம் மகிழ்ச்சிகரமானது மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும் மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும் மேலும் பாப்கார்ன் பாப்கார்ன் ஓ அங்கு முழு கடல் அச்சா எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன் நன்றி என்ன நடக்கிறது இது பூப்கார்ன் மழையா ஓ ஐயோ எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை ஓ மைக் நீ திரும்பி வந்தாய் மிகவும் சிறியது நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன் வாவ் எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது எனக்கு சிறகுகள் பிடிக்கும் நான் பார்க்கிறேன் மைக் உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு எவ்வளவு மனமோ ஓ அவ்வா சரி நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன் சரி நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஓ இல்லை நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன் இல்லை நான் யோசிக்கிறேன் ஐயோ நீ மிகப்பெரிய தோல்வி வா நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக் ஏய், நீ என்ன செய்கிறாய் இல்லை பாதிக்காதே. சரி சரி இப்போது என் முறை இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது மிகவும் நல்லது மிகவும் குறுமுறுப்பானது இதை மிகவும் விரும்புகிறேன் எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள் இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு நான் உன்னை திருடுறேன் நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன் என்ன கடைசி துண்டு எங்கே மைக் அதை திருப்பிக் கொடு இருந்தது பேயாகிறது உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம் மேரி எவ்வளவு கொடூரமா இருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே சரி இதுவே ஆகிறது இப்போது கடைசியாக என்னுடைய பேரா இவ்வளவு ருசிகரமா இது மிகவும் நன்றாக இருக்கிறது மேரி நீ சொன்னது சரி நான் நின்று கொள்ள முடியவில்லை இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன்.
நன்றி. ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, பணசும் நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் இது கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நல்லா செய்தாய். நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா க்ஷமிக்கவும், அது ரொம்ப ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல அது நிறுத்தி விடுகிறது. பிரிட்னி என்ன விரும்புகிறாள் என கண்டுபிடிப்போம். நான் முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். ஒரு அழகான சுவையான காக்டெயில் வேண்டும். பாட்டி, நான் இங்கே இருக்கிறேன். நான் இறுதியாக ஒரு பரங்கிக்காய் எடுக்க போகிறேன். எனக்கு ஏன் எதை செய்வது என்பதற்கான ஐடியா வருகிறது. என் பேரனுக்கான மிக ஆரோக்கியமான காக்டெயிலாக இருக்கும். அவள் அவசியம் வைட்டமின் விரும்புவாள். ஆகையால் நான் ஒரு காய்கறி காக்டெயிலும் பரங்கிக்காயும் செய்யவிருக்கிறேன். மிக்சர் எடுக்கும் நேரம். நானது அதனை கலந்து வருகிறேன். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் கொஞ்சம் விசித்திரமாக உள்ளது. ஓ பிராண்டன், நன்றி. சரி, அங்கே பாருங்கள், உன் மூக்கு காண்டி. நன்றி குட்டி. நான் எங்கிருந்தேன்? நமக்கு சில ஸ்ட்ராஸ் வேண்டும். அதை பிரிட்டனிக்கு பரிமாறலாம். மெல்லிய மனம். பாட்டி, சரி, அடுத்ததுக்கு செய்வோம். நான் ஒரு அருமையான காக்டெயில் செய்வேன். அனைத்து பொருட்களையும் ஒரு கலக்கியில் சேர்த்து மார்மலேடு பீர்ஸ் பாண்டா. இது ருசியாக இருக்கு. நீங்க தயாரா? நாமெல்லாம் கலக்கணும். இல்லை இல்லை. பர்பேரி வானவில் நிறங்கள் பார்க்கவும், அதை கண்ணாடி ஒன்றில் ஊற்றிக்கொள்க மற்றும் சில பர்பேரிக்கான நேரம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. நான் என் கைகளால் செய்யலாம். மலர் அலங்கரிக்க நான் சில ஸ்ட்ராபெரி சீரப்பையும் நட்ஸ் பச்சை கண்டியையும் பயன்படுத்துகிறேன். அவை மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. நான் முடித்து விட்டேன். இப்போது சமையல் செய்ய என்னுடைய வரிசை. இந்த நிறமுற்றுள்ள குப்பையை எல்லாம் அகற்ற வேண்டும். எனது சொந்தமான பொருட்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் தனிப்பட்ட மார்க்க குடிநீர் தயாரிப்பேன். எனக்கு என் மருந்துகள் மட்டுமே தேவையாகும். இறுதியில் வேதியியல் எல்லாவற்றுக்கும் தீர்வாகும். சரியான குடிநீருக்கு எனக்கு ஆய் பொருட்கள் மட்டுமே தேவை. பிரிட்னி இது போன்ற எதையாவது முயற்சித்ததில்லை. எல்லாத்தையும் என்னோட ஓடில் ஊற்றுகிறேன். புதன்கிழமை, நீங்கள் ஒரு சிறந்த அறிவியலாளர். என்னை கவனச்சிதறலாக செயல்படுத்தாதே. குறைந்த நேரமே இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு கண்ணாடி நிரப்பிவிட்டேன். இரகசிய பொருளை தயாரிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கலக்கி. ஓப்ஸ், அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது. ஆனால் அது சரிதான். நான் இன்னும் உயிரோடே இருக்கிறேன். ரகசிய கூரை சேர்க்கிறாயா? அருமை. பிரிட்டனி, நீ எடுத்து பாரு. உதவுங்கள். கீழே விழும் காக்டெயில்கள் சுவைக்க வேண்டும். சூப்பர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பூகையும் இருக்கிறது. மன்னிக்கவும் அக்கா, ஒரே துஸ்வப்னம். புதன் அது மிகவும் அதிகம். என்ன? ஆயிடுச்சுவும் பாட்டி, இது மிகவும் மோசமானது. இப்போது இதை பரிசோதிக்க வேண்டும். இது மிகவும் உவகை அளிக்கிறது போல தெரிகிறது. பெரியது மற்றும் வண்ணத்துடன் எனக்கு இது மிகவும் பிடிச்சு. இதுதான் வெற்றியாளர் என்று நிச்சயமாக சொல்ல முடியுமா? ஓ, நான் வென்றேன். நன்றி சிறிய சகோதரி.
இந்த முறையில் நான் சுவாரஸ்யமானதாக ஒன்றை நினைத்தேன். எனக்கு உருளைகள் வேண்டும். நீ அதை செய்வாயா? சரி அவன் ஆகலாம். நான் நினைக்கிறேன் அனைவரும் தயார். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் முதலில் செய்வேன். பேசலாமா? ஸ்டேட் நோரி. இப்போது கொஞ்சம் அரிசி. நாங்கள் இதை நோரியில் வைத்து என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அதில் சில விளைவுகளை கூட சேர்க்கலாம். ஓ, அதில் என்ன இருக்கிறது? ஹோம், எனக்கு மீன் தேவைக்கு. இது பச்சையாக இருக்கிறது. மிகவும் கேவலமாக. அவகாடோவும் மாங்காயும் சேர்க்கலாமா? ஹா ஹா, பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கும். இது என் யுக்தி பாட்டி. இது வேலை செய்தது. நான் எல்லாவற்றையும் உருட்டுகிறேன். இது அழகாக நிஜமாக இல்லை. மேலும் இது அதிவேகமாக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அற்புதம். இப்போது எனக்கு சிறிது கிரீம் வேண்டும். கொஞ்சம் மஞ்சளா மற்றும் வெள்ளை. இது ருசிகரமாகவும் இனிக்கவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் முடிந்துவிட்டது. இது பயங்கரமாக இருக்கிறது. ரோல்களை சரியாக எப்படி சமைப்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். வியப்பில்லை, இதில் எதுவும் கடினமில்லை. நமக்கு அரிசி தேவை. அதை உருண்டைகளாக செய்யுங்கள். அடுத்தது, எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி எனக்கு வந்துவிட்டது. நான் என் நினைவுப்படி அதை செய்வேன். இங்கு சில மண்டைகள் நொறியில் செய்தவை. நம்ப முடியாது. அடுத்ததை காராய் கேவியரை போடுகிறது. அவன் சீஸ் சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. நான் ஒரு அழகான சிலந்தி வலை வடிவத்தை வரைந்து காட்ட முடியுமா? கஷோதாரிணி, சிவப்பு மிளகாய். உதவுங்கள். வைத்தியம் சென்றுவோம். இதோ என் சிறிய பாத்திரம். அற்புதம். ரோல்கள் அங்கே வைத்து வாசபியை சேர்க்கிறேன். முடிந்தது. ஓ ஓ என் தேவா, உங்கள் கிண்ணங்கள் மிக ருசியானவை. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை நான் விரைவாக செய்ய வேண்டும். முக்கியமானவை ஆரஞ்சு அரிசி, மீன், சில வெள்ளரிக்காய்கள் மற்றும் சில சீஸ். ஆம், அதுவே சரியானதாக தோன்றுகிறது. சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன். என் சமையல் குறிப்பை கொஞ்சம் தாமதமாக காட்டுவேன். ஓ ஓ, அதுவும் நல்லாதா தோணல. ஓ மனிதரே, சரி, தலை கவனமாக இரு. சரி, மேத்தத்தில் வருகிறேன், பார்க்கலாம். யார் கெட்ட பிங்கோ? சரி, ஆகவே நான் என்னுடைய பணம் எங்க? நாம் ஒரு ரோல் செய்யலாம் மற்றும் நாங்கள் அவற்றை ஒரு வடிவமைப்போம். நாங்கள் அவற்றை அழைப்போம். அரிசி மலிவு. அது கோபி, நீயும் ரொம்ப அழகா இருக்கிறாய். தெற்கு சச் சிறிது எடுத்து வெண்ணீப்பின் மேல் வெளியாய். ஷாட்டை முடிக்கவும். நான் சேவையில் சேர ஆசைப்படவில்லை. அனைவருக்கும் பிடிச்சதா? பிரிட்னிக்கு பிடிச்சது. நான் நம்புகிறேன். ஆஹா, எத்தனை ரோல்ஸ்! ஆஹா, இது முதல் முறை இது நான் கடினம். ஒரு பிங்க் ரோல் பார்க்கிறேன். நான் இதை முயற்சிக்க வேண்டும். அம்மா, எல்லாமே குலைந்து போயிற்று. இப்போ என் கைகள் அழுக்காகிவிட்டது. பாட்டி, அதுதான் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதை புகட்டி பார்ப்போம். அசம்பாவிதம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. மேலும் மேலே இருக்கும் கிரீம் இனிப்பாக இருக்கிறது. இதை பிங்க் சாஸில் மூழ்க வைத்து சுவையை சரிபார்ப்போம். அதை விடுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். பற்கள் பற்றி என்ன? இது சாதம்தான். இது சலிப்பு. எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இதை சற்று மாற்றி ருசிக்க விரும்புகிறேன். மீண்டும் அப்பா, அவன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறான். நான் நம்ப முடியவில்லை. நான் அனைவரையும் மீண்டும் வென்றுவிட்டேன். இந்த முறை குழந்தை எந்த உணவை விரும்புகிறது என வியக்கிறேன். குக்கீஸ் படமும் அருமையாக இருக்கிறது நண்பா.
நமது ஹீரோக்கள் அதை சமைக்க முடியுமா? அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அருமை, நான் அதை செய்ய முடியும். முதலில் நான் குக்கி மாவு செய்வேன். எனக்கு மாவு வேண்டும், மேலும் ஊற்றுகிறேன். பிஹெச்டிஎம், உங்களுக்கு இனி மாவு தேவையில்லை. ஒரு முட்டையை உடையுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீங்களா? ஆமாம், இப்போது பால் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். இதை நிரப்புகிறேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக் கொள்கிறேன். இனிமையாக இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். ஆஹா, மாவு மிகுந்த கடினமாகி வருகிறது. கடினமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்களேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போது மாவை உங்கள் கைகளால் பிசையுங்கள். அதை பாருங்கள், அது ஸ்லைமை போல இருக்கிறது. அதை ரோலிங் பின்னால் உருட்டுவோம். அது மிகவும் நன்றாகவாயிருக்கு. இப்போது குக்கிகளை வெட்டி வேறு வடிவங்களில் நடப்போம். எனக்கு சரசரப்புகள் உள்ளது. அருமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அடுப்பில் போடுகிறேன். எனக்கு எனது குட்டீஸ் வேக வேண்டும். இத்தனை டிகிரியில் அமைக்க வேண்டும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியானவை செய்ய வேண்டும். அருமை. உங்களுக்கோ? அது எனக்கு கவலை இல்லை. மிகவும் சுவையான குக்கீஸின் ரெசிபியை நான் தேடி இருக்கிறேன். அப்பா, அதுதானே எனக்கு வேண்டும். ஓ, எனக்கு காகாவோ தேவை. வெள்ளிக்கிழமை பகிர்வாயா? உன் குழந்தையும் நான் எஞ்சியவற்றை சேர்க்கிறேன். சூப்பர், நன்றி. செலாம். ஓ, எல்லா கேக்காவும் எங்கே? புதன்கிழமை. சரி சரி, நான் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறேன். அது கேக்காவை விட கெட்டதில்லை. என்னுடைய குக்கி மாவில் நான் சாக்லேட் சிறு துண்டுகளை உடைக்குகிறேன். இது நல்லதாக இருக்க வேண்டும். ஓ, நான் ஒரு நிமிஷம் காத்திருக்க முயன்றேன். சேர்த்துட்டீங்களா? ஓ, சரி. எல்லாவற்றையும் கலக்கிறேன். குக்கீகளை உருவாக்குகிறேன். ஓ, அதை கையோடு பிடிக்காதீர்கள். எல்லாவற்றையும் ஓவனில் வைக்க வேண்டும். நன்று. உண்ணமாக இதை செய்வோம். வெப்பநிலையை அமைத்து ஆகிடும். காத்திருக்கிறேன். என்ன நடக்கிறது? அது என்ன? என் குக்கீஸ் இவ முற்றிலும் கருப்பு. இதுவா? இது உன் குக்கீஸ். ஆனால் இவை ஏன் இவ்வளவு கருப்பு? இது ஒரு கஷ்டம். என் குக்கீஸ் கருகிய ரொட்டை. தயவு செய்து, நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஓ, நீ செம்ம ஒரு புத்திசாலி. பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நாங்கள் நியூடில் குக்கீஸ்களை வைத்தோம். கொஞ்சம் பால். முடிஞ்சது. நான் உலகின் மிக சுவையான குக்கியை செய்வேன். சிறிது சாக்லேட்டை உருக்க வேண்டும். குக்கீகளை ஒரு கம்பியில் கொட்டி உருகிய சாக்லேட்டில் மூழ்க வைக்கின்றேன். சுவையாகவும் அழகாகவும் இருங்கள். அதற்கு வண்ண நிற ஸ்பிரிங்கிள்கள் சீலிக்கப்படுகின்றன. எதுவும் சுவையாக இருக்கும். அருமை. என் குக்கீகள் தயார். Sadri and Devarwom. Hyperas and Correlate Train Twerdakan. இது இனிக்கும் சாக்லேட் ஸ்பான்ஸ் கேக் ஆக இருக்கும். உங்கள் பார்வைக்கு நன்றி. குவாட்டர் கார்ட்ஸ் கிரீம் வருக. அற்புதம். மார்மலைட் புழுக்களின் ஒரு அடுக்கு, மறு அடுக்கு சுவையூட்டப்பட்ட கிரீம் மற்றும் கொஞ்சம் சாக்லேட் சரபு. Davon Silla Audio Steve. Sang Alzarazam for the Verstrom. Puranatil or RIP Erdingal. Ipo Savani Kurvayavan Rekunum. சில இனிப்பு எலும்புகள் மற்றும் இன்னல் அகற்றுவதற்கான கரண்டிகள். ஜாஃபர் ஜிம், ஃப்ரிட்ஜ்னி, நீங்க முயற்சிக்கலாம். அது ஏற்படாது. அவர் கொன்றார். எல்லாவற்றும் எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. இது என்ன? பிஸ்கட் போல தெரியவில்லை. மேலும் ஒரு மாட்டு நல் இருக்கிறது. இது கல்லறையை போல தெரிகிறது.
அதை முயற்சி செய். சுவையானது. இங்கே என்ன இருக்கிறது? இந்த பட்டாம்பூச்சிகள் மிகவும் அழகாக உள்ளன. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அருகமாக இருக்கிறது. குக்கீகள். இவை ஆகி போய் கிடக்கின்றன. அவர்கள் அதை சாக்லேட்டின் கீழே சாப்பிட்டனர். அது நீ இல்லை. இது ஒரு கேலியா? பாலை குடித்து கழுவுங்கள். ஓ, குக்கீஸ் என்னால் வரையப்பட்டதைப் போலவே உள்ளது. ஆனால் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? புட்வார் ஏன் வெற்றி பெற்றுள்ளது? கேள்வி கணப்படமானது.